எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து சம்மர் வெக்கேஷன் வெயில் காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் போன வாட்டியே சொன்னேன், நம்ம வந்து உணவு ஃபுட்டு வந்து எப்படி ஃபுட் பாய்சன் கெட்டு போகுது, அப்புறம் வாட்டர் பார்ன் டிசீஸ் தண்ணி வந்து சரியாக சூடு பண்ணாமல் வெயில் காலத்தில் குடிக்கிறதுனால அதனால் வர நோய்கள், அப்புறம் கொசு சரியாக தண்ணியை வந்து மூடி வைக்காமல் டெங்கு கொசுனால வர பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். இந்த உணவு கெட்டு போகுதுன்னா ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க. ஃபுட் பாய்சன் வந்து வெயில் காலத்தில் ஏன் ஆகுதுன்னா, வெயில் காலத்தில் வந்து பாக்டீரியல் க்ரோத்து, இது மாதிரி வைரஸ் க்ரோத்து இதெல்லாம் ஃபுட்டில் வந்து குயிக்காக வருங்க. நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக காலையில் சூடு பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்டோன்னா அது வந்து அந்த க்ரோத் ஆஃப் இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் சொல்லுவோம் பாக்டீரியா வளரனால உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஃபுட்டை வந்து எப்போயும் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றது நல்லதுங்க. சூடு பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணுயிருக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நீங்கள் சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியில் வைக்காதீங்க. எந்த ஃபுட்டுனாலும் அப்போதைக்கு ஹீட் பண்ணி சமைச்சு குக் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வச்ச வெளியில் ஃபுட்டுனா அதில் ஸ்மெல்லு வரும். அது பார்த்துட்டு ஸ்மெல்லு ஏதாவது வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. வரலனாலும் ரொம்ப நேரம் வெளியில் இருந்துச்சுன்னா அந்த வந்து ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க, சாப்பிடாதீங்க. ஃபுட் பாய்சனிங் வந்து உடனே ஏற்படலாங்க. சாப்பிட்ட உடனே வாந்தி வயிற்றால ஃபீவர் வந்து சிம்டம்ஸ் காட்டலாம். இல்லை 6 மணி நேரம் கழிச்சு சில பாக்டீரியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் 6 மணி நேரம் கழிச்சு தான் ஃபுட் பாய்சனிங்கே தெரியும். சில பாக்டீரியாஸ் வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அதோட அறிகுறியே தெரியும். நான் எதாவது அறிகுறி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி பார்த்துக்குங்க. இப்போது மழை காலத்தில் வந்து எப்பயுமே வந்து தண்ணியை எல்லாம் ஹீட் பண்ணி தான் குடிப்போம். ஆனால் வெயில் காலத்தில் நம்ம வெயிலேருந்து வரும்போது ஏதாவது ஐஸ் வாட்டரோ கூல் வாட்டரோ இருந்தால் குடிக்கணும்னு தோணும். அந்த சமயத்தில் தான் நமக்கு அந்த கிருமி நுண்ணுயிர் பாக்டீரியா க்ரோத் நிறையா இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஹீட் பண்ணிட்டு தான் தண்ணியை குடிக்கணும். சுடு தண்ணி குடிக்காமல் பச்சை தண்ணி குடித்தீங்கன்னா டைஃபாய்டு, ஜாண்டிஸ் இந்த மாதிரி பல வியாதிகள் வர சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே வெயில் காலத்தில் நல்லா சுட வச்சு ஆற வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்புறம் இன்னும் வந்து கொசுனால் வர வியாதியில் டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குங்க. டெங்கு கொசு வந்து நல்ல தண்ணியில் தான் முட்டை வைக்கும். நம்ம வந்து வெயில் காலத்தில் தண்ணி தட்டுப்பாடுனால தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, பட் மூட மறந்துடுவாங்க. அந்த நல்ல தண்ணியில் தான் டெங்கு கொசு வந்து முட்டை வைக்கும். அந்த முட்டை தான் அந்த கொசுவாக மாதிரி நம்மளுக்கு கடிக்கும் போது பகலில் தான் கடிக்கும். டெங்கு காய்ச்சல் பரவுதுங்க. அப்புறம் வந்து டெங்கு கொசு வந்து நல்ல தண்ணி தான் முட்டை வைக்கும், சாக்கடை தண்ணியில் முட்டை வைக்காதுங்க. அதனால் உடம்பை பார்த்துக்கோங்க. டேக் கேர். வெயில் காலத்தை நல்லா கடங்க. தேங்க்யூ ஆல்.